நம்முடைய கண்ணீரான வாழ்க்கையை மறந்து நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் ஸ்தோத்திரம் எல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாவற்றுக்கும் காரணராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கொஞ்ச நேரம் அப்பா சமூகத்தில் ஆண்டவரே என்னை பலப்படுத்துகிற ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஐயா, என் பலவீனங்களை மாற்றுகிற உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை கடக்க செய்கிற எங்களை நடக்க செய்கிற உடைய நாமத்தை நம்பி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மில் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவே, உயர்த்தியே மகிழ்ந்திடுவே. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ. எத்தனை பேர் எல்லாரும் வாங்க திறந்து கணத்திற்கு பாத்திர நீரல்லவோ நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கு கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே இந்த துணையாளரே. சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே இந்த துணையாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. சொல்லுங்க ஆராதனை 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 உமக்கே ஐயா. இன்னைக்கு சபை நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு தேவையோடு கூட வந்திருக்கலாம், இல்லை இன்னைக்கு மறக்கப்படாத கவலையோடு மாற்றப்படாத பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். இன்னைக்கு சபையே இன்னைக்கு ஒரே ஒரு காரியம்தான், துதிக்கும் கனத்திற்கும் பார்த்துடு அவரை நோக்கி யாரெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ, கவலையை பொருட்படுத்தாம நம்முடைய சூழ்நிலையை பொருட்படுத்தாம யாரெல்லாம் அப்பா சமூகத்தில் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோமோ, உண்மையாகவே நம்ம விசுவாசிக்கிற நம்புகிற அந்த அளவை விட கர்த்தர் நம்முடைய சூழ்நிலை அதிகமாய் மாற்றவரால் முடியும். இன்னைக்கு உண்மையாகவே வேதத்தின்படி இன்னைக்கு அப்பா வந்தா விடுதலை, அப்பா சமூகத்தில் வந்தா எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், ஒரு மாற்றத்தை கொடுக்கிறவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன யார் எதை சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோமா, இன்னைக்கு ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனை அப்பா மகிமைப்படுகிற அளவிற்கு நம்ம ஆராதிக்க போகிறோம்.
இன்னைக்கு எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. இதை உணர்ந்து இன்னைக்கு சபையே, ஆண்டவரே, இதுவரைக்கும் அநேக பாடுகளின் வழியாய் நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், விடுதலை அற்றவர்களாய் உதவி அற்றவர்களாய் அநேக சூழ்நிலை நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒருவர் தான் எங்கள் கரத்தை பிடித்து தூக்கி இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவர் தான் நாங்கள் நடக்கிற பாதை அகலமாய் மாற்றிருக்கிறீங்க. எங்கள் சூழ்நிலை கடந்து போக கர்த்தர் பலனை கொடுத்து இருக்கிறீங்க. இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுங்கள், உம்மை பிரிந்து ஆண்டவரே எங்களால் வாழவே முடியாது. எத்தனை பேர் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏசையா 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 ஏசையா. விடுதலை பெற்று கொண்டவங்க, உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. முழு பலத்தோடு ஏசையா 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 ஏசையா. திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடியின் கொடியாக உம்மில் நிலைத்திருப்பேன். மிகுந்த கனி கொடுப்பேன். சொல்லுங்க, மிகுந்த கனி கொடுப்பேன். உம் சீடனாயிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உம் சீடனாயிருப்பேன். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. நீங்க தான் எங்க கண்ணீரை காண்கிற தகப்பன். நீங்க தான் எங்க உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தகப்பன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. சொல்லுங்க, நாங்க நினைக்கிறத விட அதிகமான நன்மையை கொடுத்த இந்த தேவனை நோக்கி ஏசையா. இன்னும் ஒரு விஷயம், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. சொல்லுங்க, எல்லா முழு பலத்தோடு, உம்மை பிரிந்து ஒரு நாளும் ஏசையா. ஆமென். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. சொல்லுவோம், ஆமென் ஏசையா. முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவா எங்கே போவே, உமக்கு மறைவா எங்கே போவே, உம்மை விட்டு எங்கே ஓடுவே. நாங்க
சொல்லுவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட. சொல்லுங்க எல்லாரும், எல்லா வாய திறந்து ஏசையா ஏசையா உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா ஏசையா ஏசையா. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. நாங்க இருக்கிற நிலைமைகளில இயேசுவை தவிர எங்களால வாழவே முடியாது. சொல்லுங்க எல்லாரும். ஓ பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். பகைவர்கள் 1000 பேசட்டுமே, பயந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சபையே, துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும், துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். பரலோகம் கவனிக்கிட்ட சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். திரும்ப சொல்லாமே. துன்பங்கள் 1000 சூழ்ந்தாலும் சொல்லுங்க. துன்பங்கள் 1000 எத்தனை 1000 சூழ்ந்தாலும் சோர்ந்து. உங்க வாயின் வார்த்தையை பரலோகம் கவனிக்குது. சொல்லுங்க. நான் சோர்ந்து போக மாட்டேன். ஓ உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா. எங்க நிலைமை எந்த நிலைமையில் இருந்தாலும், எங்க குடும்பம் எப்படி வாழ்ந்தாலும் சொல்லுங்க. நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லப்பா. ஓ உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. நீங்க தான் ஆண்டவரே. ஏசையா. இன்னும் ஒரு வயசு. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா. உணர்ந்தவர்கள் மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க இல்லாம ஒரு அடி கூட எங்களால் வைக்க முடியாது, ஒரு நாள் கூட கடக்க முடியாது. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஏசையா. ஆமென் ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. ஏசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. சொல்லுங்க சபையே. ஓ ஏசையா. நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே. என் வழிகள் எல்லாம் நீங்க அறிவி, என் வழிகள் எல்லாம் நீர் அறிவி. எல்லாம் உம் கிருபை ஐயா, எல்லாம் உம் கிருபை. சொல்லுவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் சபையே? ஏசையா. இன்னும் ஒரு விஷயம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா. முடியாதப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ஏசையா. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றேன். கர்த்தாவே என்னை ஆராய்ந்து
அறிந்து திரும்ப சொல்லுங்க. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்து இருக்கின்றீர். உட்காருதலையும் எழுதலையும் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து இருக்கின்றீர். நன்றாய் அறிந்தவரே சொல்லுங்க. உட்காருதலையும் எழுதலையும் உட்காருதலையும் எழுதலையும் அறிந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை நன்றாய் அறிந்தவரே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, முடியாதப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொருட்காரனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொருட்பாதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். எல்லாம் சேர்ந்து ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் அவர் புத்திரர்களாய் எண்ணி நம்மை நடத்துகிறாரே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் இந்த பாதலத்தில் சபையே இன்னைக்கு கவனிங்க. அப்பா சமூகத்தில் இன்னைக்கு ஆராதிக்கிற ஜனமே ஒரே ஒரு காரியம்தான். எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தையை முடிந்த 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் அன்பை விட்டு ஒரு நாளும் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையும் எந்த ஆசாபாசங்களையும் பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. பிரிக்க முடியாதாண்டவரே, எங்களை பிரிக்கவே முடியாது. நீங்கள் தான் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் தான் எங்களை ஆச்சரியமாக எங்களை வாழ வைக்கிறீங்க. இந்த அன்பின் என்று எங்கள் ஒரு நாளும் சொல்லுங்க, நானும் விலக மாட்டேன். எந்த சூழ்நிலையில் விலக முடியாது. இன்னைக்கு யோபுவை போல எதை இழந்தாலோ எது எனக்கு இல்லாமல் போனாலோ வாய் நின்று பாவம் செய்யாதபடி வாழ்ந்தது போல, உத்தமனாய் வாழ்ந்தது போல இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நாங்களும் வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறையா. சின்னம் ஜீரு வயதில் என்னை குறித்து விட்டா, தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னம் ஜீரு வயதில் என்னை குறித்து விட்டா, தூர போயினும் கண்டு கொண்டா. சொல்லுங்க, தமது ஜீவனை
எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜீவனுக்கு விரோதமா இந்த ஜீவன் எப்படியாக இந்த சரீரத்தை விட்டு போகணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற தகப்பன், உன் ஜீவனுக்கு விரோதமாய் ஆமேன் மனிதர்கள் சத்துரு எழும்பினாலும் உன் ஜீவனை எடுப்பதற்கு அதிகாரம் கொடுக்காத தெய்வம். அவரை நோக்கி சொல்லுங்க, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உன்னை வாழ வைக்க தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த ஜீவன் அவர் கொடுத்தது, இந்த உயிர் அவர் கொடுத்தது. இன்னைக்கு எத்தனையோ முறை இந்த ஜீவன் போவதற்கு எழும்பினாலும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற ஒரே ஒரு தகப்பன். எத்தனை பேர் நீங்க தான் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தரீங்கப்பா. ஒவ்வொரு ஆண்டையும் நீங்க தான் காண செய்றீங்க, ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு நாளையும் நீங்க தான் காண செய்றீங்க. இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது, இந்த ஜீவன் நீங்க கொடுத்தது. இந்த ஜீவன் இருக்க மட்டும் நாங்கள் உமக்காக வாழ, உம்மோடு வாழ, அப்படி சமூகத்தோடு வாழ இன்னைக்கு சபையே இன்னைக்கு உணர்ந்து ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவத்தை கர்த்தர் கடக்க செய்திருக்கிறார். வியாதி அந்த மரண தருவாயிலிருந்து ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். எத்தனையோ ஆக்சிடென்ட்டில், எத்தனையோ ஆபத்துகளில், நம்ம இன்னைக்கு நிறைய இடங்களில் மறிக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஜீவனை கொடுத்தது நாம நம்ம இஷ்டம் போல வாழ்வதற்கு அல்ல, தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு. இன்னைக்கு சபையை ஒவ்வொரு நாளும் புது புது ஆமீன் ஸ்தோத்திரம் காரியங்களை செய்யணும். புதுசாக இல்லை, ஆண்டவர்கள் விடாமல் நான் வாழணும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோட கிருபையில் நிற்பதற்கு இன்னைக்கு ஆராதிக்கிற ஜனமே சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் கிருபையில் நாங்கள் நிற்பதற்கு உதவி செய்யும், உங்கள் கிருபையில் வாழ உதவி செய்யும். ஆண்டவரே இந்த 11வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே வியாதி என்கிற அலைகள் புது ஆண்டவரே வியாதி வந்தாலும் ஆண்டவரே எங்களை அணுகாதபடி வேத வசனத்தினுடைய வாதவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே, அதுபோல் எங்களை ஆண்டவரை விடுவிக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறீங்களே நன்றி அப்பா. அப்படியே சமூகத்தில் ஆராதிக்கிறோம். அது ஆராதனையில் எங்களை முழுமையாக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் நீங்கள் நடத்தும், பலப்படுத்தும். மீதம் இருக்கிற நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.